லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். ஸ்டடிடா பார்த்திபா, ஸ்டடி பார்த்து. ஏய் 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 டேய் ஏய் பார்த்திபா, என்ன இதெல்லாம்? ஏய் ஏய் எங்கடி இருக்க? ஏய் வெள்ள வா. பார்த்திபா, மெதுவா பேசு. டேய், அம்மா தூங்கிட்டு இருக்காங்கடா. உன்னை இப்படி பார்த்தா அம்மா தாங்க மாட்டாங்க பார்த்திபா. ஏன்டா இப்படி எல்லாம் பண்ற? என்னடா குடிச்சிட்டு வந்திருக்க? இந்த நாத்த நாறுது. அம்மா சாமி தூங்கட்டும், தூங்கட்டும், நல்லா தூங்கட்டும், தூங்கட்டும். அவளை வர சொல்லு, நான் அவகிட்ட பேசணும். யாருடா? அவதான் இந்த வீட்டு பிரசிடென்ட் அனிதா ஜெரால்ட். அவளை வர சொல்லு. டேய் எங்க அவன்? அவளை வர சொல்லு, இப்ப வர சொல்லு. அனிதா ஜெரால்டுன்னு கரெக்டா சொல்ல தெரியுதுல்ல? நான் தான் அனிதான்னு உனக்கு தெரியலையா? விளங்கிடும்டா. அனிதாவா? நீயா? டேய் தள்ளி போ. நடு ராத்திரியில குடிச்சிட்டு வந்திருக்க. இது உனக்கே நல்லா இருக்கும். உனக்குதான் நல்ல இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. அப்புறம் என்ன நான் குடிச்சா? என்னது நல்லதா? ரஜினி, மை கியூட் ஏஞ்சல். இப்படிதான் ரஜினியை என் லைஃப்ல இருந்து தட்டி விட பாக்குற அனிதா. இதேதான், இதே மாதிரிதான். டேய் அம்மா தூங்கட்டும். அம்மா இல்ல, அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கு, எனக்கும் அவளை பிடிச்சிருக்கு. ப்ராமிஸ், காட் ப்ராமிஸ். அது உண்மை, அது 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 சத்தியம். உனக்கு தான் பைத்தியம் பிடிச்சிருக்கு. அவ என்ன அடிச்சிட்டா. எப்படி அடிச்சா தெரியுமா? இப்படி அடிச்சிட்டா. பார்த்திபா, நாடி அடிச்சிட்டானா? வா, என் கண்ணு முன்னாடியே நிக்காத. போ. தம்பி லவ்ஸ் ரஜினி. என் லவ் அக்கா டிஷும் பிரிச்சுட்டா. ரஜினி நல்லவன், ஆனா நீ கெட்டவன். அவ ஏஞ்சல், நீ கோஸ்ட். பேய், பேய். போடி. பார்த்திபா, ஓ ரஜினி குட் கேர்ள், இந்த அனிதா பேட் கேர்ள். அடே அடே அடிப்ப அடிப்ப. முதல்ல படுத்து தூங்கு. இப்ப படு, நாளைக்கு ரஜினி வருவா. அப்ப அவ கண்ணு முன்னாடியே நான் கேக்குறேன்.
என்ன ரஜினி, ரொம்ப நேரமா வெயிட் பண்றியா? ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என் ஃப்ரெண்ட் என்கிட்ட வந்துருவான்னு. நானும் அப்படிதான் நினைக்கிறேன். ஆனா நான் ஒரு வழி காட்டினா நீ அதை அடைச்சிட்டு உன் வழியில நான் வரல நீ அடம் பிடிக்கிற. இப்ப கூட அத பத்தி பேசதான் நான் வர சொன்னேன். சொல்ல அனிதா. நீ எனக்கு செஞ்சு கொடுத்த சத்தியம் ஞாபகம் இருக்குல்ல? என்ன ஞாபகம் இருக்குல்ல? இருக்கு. உங்க எல்லாரையும் பொறுத்த வரைக்கும் நான் பெரிய வில்லி ஆயிட்டேன்ல. நான் அப்படி நினைக்கல அனிதா. நீ அந்த அளவுக்குலாம் நினைக்க மாட்டேன். ஆனா இவ நம்மள புரிஞ்சுக்கலையேன்னு நினைப்ப. அனிதா அது நான் உன்னை கேட்கட்டுமா? பார்த்திபனை பத்தி நீ என்ன நினைக்கிற? ரஜினி, இந்த கல்யாணம் பிரச்சனை இது எல்லாமே மறந்துரு. உனக்கு உதவி செய்யதான் பார்த்திபன் வந்தான். அப்போல இருந்து உனக்கு அவனை தெரியும். சொல்லு. பார்த்திபன் கூட யார் இருந்தாலும் அவங்கள அவன் சந்தோஷமா பார்த்துப்பான். அவங்களுக்காக என்ன வேணாலும் செய்வான். ஒரே வார்த்தையில சொல்லணும்னா பார்த்திபன் ஒரு மேஜிக். சரி, முரளி பத்தி சொல்லு. அனிதா, பேரை சொன்னாலே தலகுனிற அளவுக்கு ஒரு தம்பி. அவன் கஷ்டப்படுறதே உன்னால தாங்கிக்க முடியல. பார்த்திபன் மாதிரி ஒரு தம்பி கஷ்டப்படுறத நான் எப்படி பார்த்துட்டு இருக்க முடியும்? அவனை நாங்க எப்படி வளர்த்தோம் தெரியுமா? எங்க வீட்டுல நீ பார்த்தல்ல, அம்மான்னு அவன் கூப்பிட்டு முடிக்கிறதுக்கு முன்னாடி எங்க அம்மா வந்து அவன் பக்கத்துல நிப்பாங்க. அவனுக்கு பைக் வேணும்னு கேட்ட 1 மணி நேரத்துல அவனுக்கு எங்க அப்பா பைக் வாங்கி கொடுத்தாரு. ஏன்னா அவனும் எங்களை அப்படி பாத்துக்குவான். இப்ப அவன் உன்னை சந்தோஷமா தான் பாத்துக்கிறான். ஆனா நீ அவனை எப்படி பாத்துக்கிற ரஜினி? சொல்லு. பாரு, உன் மேல எனக்கும் எங்க அப்பா அம்மாக்கும் கோவம் இருந்துச்சு. ஆனா நீ எங்க வீட்டுக்கு வந்தப்போ எங்க அப்பா அம்மா உன்னை எப்படி நடத்துனாங்க? மரியாதை கொடுத்தாங்களா இல்லையா? ஆனா உங்க வீட்டுல பார்த்திபனை எப்படி பாத்துக்கிறாங்க? என்ன மரியாதை கொடுக்கறீங்க? எப்ப பார்த்தாலும் வீட்டு வாசல்ல திண்ணையில உட்கார்ந்துருக்கான். அதுக்கு கூட உன்னால ஒண்ணும் பண்ண முடியல. தயவு செஞ்சு பார்த்திபனை எங்க கிட்ட கொடுத்துரு. அவனை நாங்க சந்தோஷமா பாத்துக்கிறோம். அதுக்கான தகுதி எல்லாமே அவன் கிட்ட இருக்கு. இருக்குல்ல? இருக்கு அனிதா. அவன் சந்தோஷமா இருக்கணும். உன் கூட இருந்தா அவன் சந்தோஷமா இருக்க மாட்டான். அனிதா,
இவங்க 2 பேரும் என்ன பேசிட்டு இருக்காங்க? இங்க பாரு ரஜினி, இப்ப கூட நான் உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன். நான் பார்த்திபனை தான் நேசிக்கிறேன், நான் அவனை சந்தோஷமா வச்சு பாத்துக்குவேன்னு எனக்கு ஒரு உத்தரவாதம் கொடு. அவனுக்கு ஒரு நல்ல மனைவியா உன்னால இருக்க முடியும்னா சொல்லு. நான் உங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிறேன். ஆனா நீ உங்க குடும்பத்தோட மட்டும் இருக்கவே கூடாது. அவங்களுக்கு நீ என்ன உதவி வேணாலும் செய். ஆனா நீ நிஜமாவே பார்த்திபனை நேசிக்கிறனா எங்க வீட்ல வந்து நீ அவன் கூட சந்தோஷமா வாழு. அவனையும் நீ சந்தோஷமா பாத்துக்கோ. அதான் நீ அவனை நேசிக்கிறதுக்கான அடையாளம். சொல்லு ரஜினி, நீ அவனை நேசிக்கிறியா? என்னால என் குடும்பத்தை விட்டு வர முடியும். நான் அவனை நேசிக்கல. என் மனசுல பார்த்திபன் கிடையாது. அவனை எங்க கிட்ட கொடுத்துற ரஜினி. நீ போயிடு பார்த்திபா. அனிதா சொல்றது எல்லாமே சரிதான். நீ இங்க இருந்து போனாதான் சந்தோஷமா இருப்ப. ரஜினி, பத்மாமா, என்னாச்சுமா? ஏன் இப்படி அழற? அனிதா என் கூட பேசணும்னு கூப்பிட்டா பத்மாமா. என்ன ரஜினி, நீ ஏன் பார்த்திபனை நேசிக்கலன்னு சொன்ன? நான் வேற என்ன பண்ணுவேன் பத்மாமா? என்னமா பேசுற? நீ இந்த மாதிரி சொல்லுவேன் தான் உன்னை தூண்டி விட்டுருக்கா. நீயும் அப்படியே சொல்லிட்டு வந்திருக்க. எதுக்கு அப்படி சொன்ன? இது பார்த்திபனுக்கு தெரிஞ்சா வருத்தப்பட மாட்டானா? இல்லனாலும் அவன் இங்க சந்தோஷமாவா இருக்கான் பத்மாமா. அனிதா பேசுறதெல்லாம் கஷ்டமா இருந்தாலும் அவ பேசுறது உண்மைதானே? என்ன உண்மை? அவன் சந்தோஷமா இல்லைன்னு உன்கிட்ட சொன்னானா? அவன் தான் எதுவுமே சொல்ல மாட்டானே. நீ மட்டும் எல்லாத்தையும் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு வெளியே சொல்லவா செய்யற? ஆனாலும் உன் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு உன்னை பாத்துக்கிறது தான் அவனுக்கு சந்தோஷமே. அவன் எதிர்பார்த்த எதையாவது என்னால செய்ய முடிஞ்சிருக்கா பத்மாமா? அவன் எதிர்பார்க்கறத ஏதாவது என்னால செய்ய முடியுதா? இங்க அவன் இருந்த இத்தனை நாள்ல என்ன சந்தோஷத்தை பார்த்திருக்கான்? நினைச்சப்போ சாப்பிட்டிருப்பானா? நினைச்சப்போ தூங்கிருப்பானா? சொல்லுங்க.
அந்த சுதந்திரம் கூட இல்லாம வாழ்ற வாழ்க்கை என்ன வாழ்க்கை சொல்லுங்க பத்மம்மா? அவனை யாரும் பாத்துக்கலனாலும் நீ கூப்பிட்டு சாப்பிடுன்னு சொல்றதுலதான் அவனுக்கு சந்தோஷம். அப்படிலாம் நம்மளே சொல்லி மனசை தேத்திக்க வேண்டியதுதான். என்ன நேசிச்சதுக்கு அவன் ஜெயிலுக்கு போனது, ராதிகா, முரளி, அம்மான்னு எல்லார்கிட்டயும் அவன் அவமானப்பட்டதுதான் மிச்சம். ரஜினி, இல்ல பத்மம்மா, அவன் போட்டும். அவன் போனாதான் சந்தோஷமா இருப்பான். அவனுக்குன்னு ஒரு வாழ்க்கை வேணும். அவன் நிம்மதியா வாழணும். சரி போட்டும். அத நீ மனசார சொல்றியா? உன்னால முழு மனசோட அவனை அனுப்ப முடியுமா? முடியணும். ஆசைப்படுறத விட்டு கொடுக்கறதெல்லாம் எனக்கு ஒண்ணு புதுசு இல்லையே பத்மம்மா. பழகிக்கிறேன். அவன் சந்தோஷமா இருக்கிறத பார்த்தாலே போதும். அம்மா, என் ஃபைல பாத்தியா? என்ன ரஜினி, ஏதாவது வரக்கூடாத நேரத்துல வந்துட்டனா? எல்லாரும் இப்படி ஷாக்கா பாக்குறீங்க? ஐயோ, அப்படிலாம் இல்ல அனிதா. நீ வந்திருக்கேன்னு யாரும் எதுவுமே என்கிட்ட சொல்லலையேன்னு பார்த்தேன். வா அனிதா, வந்து உட்காரு. ரஜினி, இந்த ஃபைலான்னு பாரு. வீட்டுக்கு எதுக்கு வந்திருக்காங்கன்னு கேளு. காரணம் இல்லாம இவங்க வரமாட்டாங்களே. காரணமே இல்லாம இவளை பார்க்க எத்தனையோ தடவை நான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன். எப்பவுமே அப்படிதானே? என்ன ரஜினி? நீ எப்பவுமே என்னோட ஃப்ரெண்டு தான் அனிதா. நீ இங்க எப்ப வேணாலும் வந்துட்டு போக உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஆனா அந்த உரிமையை நீ சரியா யூஸ் பண்ணிக்கல. வாடா நல்லவனே. நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் அப்படி? நீ எந்த தப்பும் பண்ணல அனிதா. யாராச்சும் ஏதாவது சொல்றதை கேட்டுட்டு நீ டென்ஷன் ஆகாத. அவ உங்களை டென்ஷன் ஆக்கதாங்க வந்திருப்பா. ரஜினி, நீயும் நானும் பழைய ஃப்ரெண்ட்ஸா இருக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. அத சொல்லிட்டு போகலாம் தான் வந்தேன். இப்பவும் ஃப்ரெண்ட பார்க்க தானே வந்திருக்க? இனிமேதான் பழைய மாதிரி ஆகணுமா? பார்த்திபன் கட்டின தாலி இன்னும் இவ கழுத்துல தானே இருக்கு. அது இருக்கிற வர பழைய மாதிரி உங்க குடும்பத்துல என்னால பேச முடியாது. அனிதா, என்னமா சொல்ற? கோர்ட்ல சொன்ன நேரம் முடிய இன்னும் 3 மாசம் இருக்குல்ல. ஆமா, அதுக்கு டைம் இருக்கு. ஆனா அதுக்குள்ள நீங்க எல்லாரும் தான் பார்த்திபன் இந்த வீட்டை விட்டு துரத்த தயாராயிட்டீங்களே. யார் சொன்னா இப்போ? எனக்கே தெரியும். ராகவி வந்து பேசிட்டு போனதுக்கு அப்புறம் உன்னை எப்ப வெளியே துரத்தலாம் தானே எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க. ரஜினி அக்கா சொல்லாம மாமா எப்படி இந்த வீட்டை விட்டு போவாங்க? அக்கா அந்த மாதிரி எதுவும் சொல்லல, சொல்லவும் மாட்டா. என்கிட்ட உங்க அக்கா சொல்லிட்டா திவ்யா.
லைஃப்ல எப்பவுமே இந்த குடும்பம் தான் முக்கியம். அத மறுபடியும் ஒரு தடவை ப்ரூவ் பண்ணிருக்கா. எனக்கு அதுல சந்தோஷம் தான். எனக்கும் என் குடும்பம் தான் முக்கியம். எந்த சூழ்நிலையிலயும் இவனை விட்டு கொடுக்க மாட்டேன். பார்த்திபனை நேசிக்கலன்னு நேரடியா சொல்லிட்டா ரஜினி.